நம்ம தமிழ் சினிமாவில் எப்படி உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்களோ அதே மாதிரி மலையாளம் சினிமாவில் ஆக்டர் மோகன்லால் அவர்களும் ஆக்டர் மம்முட்டி அவர்களும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் பேட்ரியாட் படத்தில் இருந்து ஸ்ரீலங்காவில் இந்த படத்துடைய ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்போ ஸ்ரீலங்காவில் எடுக்கப்பட்ட அந்த ஷூட்டிங்கோட பிஹைண்ட் த சீன் வீடியோவை இப்போ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் பேட்ரியாட் அப்படிங்கிற இந்த படம் ஏப்ரல் 23 ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் சதீஷ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் முஸ்தபா படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ஃபன்னாக சூப்பராக இருக்குது. முஸ்தபா படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் இப்போ யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படம் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ட்ரைலரை இன்னும் நீங்கள் பார்க்கலாம், யூடியூப்ல அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற இந்த படம் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்துக்கு சென்சாரில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் அரசன் படம் நம்ம எஸ்டிஆர் உடைய 49வது படம். அரசன் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் ஷெட்யூலில் மதுரையில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க மூவி டீம். இப்போ அரசன் படத்துடைய செகண்ட் ஷூட்டிங் ஷெட்யூலில் ஆக்டர் விஜய் சேதுபதி அவர்களும் ஜாயின் பண்ணிட்டாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. இப்போ மதுரை ஷூட்டிங்கில் இருக்க நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்களுடைய இந்த ரீசன்ட் ஃபோட்டோ இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் உஸ்தாத் பகத் சிங். இந்த படத்தில் ஆக்டர் ஸ்ரீலீலா அவர்களும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய டப்பிங் ஒர்க் முடிச்சிட்டு தான் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆக்டர் ராஷிகண்ணா அவர்களும் உஸ்தாத் பகத் சிங் படத்தில் ஒன் ஆஃப் த ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தில் ஆக்டர் பார்த்திபன் அவர்கள் நல நாகப்பா அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அஃபிஷியல் ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ உஸ்தாத் பகத் சிங் படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோ நடிச்சிருக்க இந்த உஸ்தாத் பகத் சிங் படம் மார்ச் 26 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ராம் சரண் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பேடி படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஜான்வி கபூர் நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே பேடி படத்துலேருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பேடி படத்துலேருந்து செகண்ட் சிங்கிள் சாங் மார்ச் 2 ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ராம் சரண் ஹீரோ நடிச்சிருக்க இந்த பேடி படம் ஏப்ரல் 30 வேர்ல்டு வைடாக தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில். நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் காட்டான். இந்த காட்டான் படம் டைரெக்டாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில். இன்றைக்கி காட்டான் படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசரே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏன் வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த டீசரை பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கே தெரியும். இந்த டீசரை பார்க்கவே என்னடா இது இவ்வளோ வித்தியாசமாக எடுத்திருக்காங்க, கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுது. விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க இந்த காட்டான் படம் மார்ச் 27 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வேணும் அப்படின்னு கோர்ட்டில் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுக்கும் அவருடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை, எதனால் டைவர்ஸ் சொல்லி அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு எந்த ஒரு தகவலும் தெரியலை. ஆனால் இதை காரணமாக வச்சு த்ரிஷாவுக்கும் விஜய் அவர்களுக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அந்த காரணமாக வச்சு தான் இவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. தகவல் எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அவங்கவுங்களுக்கு தோன்ற கருத்துக்களை இப்போ யூடியூப்பில் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய் அப்படின்னு விஜய் அவர்களோ இல்லை அவருடைய ஒய்ஃப் சங்கீதா அவர்களோ 2 பேரில் யாராவது ஒருத்தர் இதுக்கான விளக்கத்தை கொடுத்து எதுக்காக டைவர்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொன்னால் தான் தெரியும். நடிகராக மட்டும் தளபதி விஜய் அவர்கள் இருந்தால் இதை கடந்து போயிடலாம். ஆனால் இப்போ ஒரு கட்சி தலைவராக இருக்கார், அதுவும் பொது வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார். அதனால் அவருடைய ஃபேமிலி லைஃப் சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக இதை பற்றி எல்லாருமே பேச தான் செய்வாங்க. அதனால் பொது வாழ்க்கைக்கு வந்ததுனால டைவர்ஸுங்கிறது அவருடைய பர்சனல் விஷயமா இருந்தாலும் அதை பற்றின விளக்கத்தை கண்டிப்பாக அவர் சொல்லி தான் ஆகணும். இதை பற்றி விஜய் அவர்கள் ஏதாவது அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாரா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பொண்ணு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன படம் தான் லால் சலாம் படத்துக்கு அப்புறம் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு டெக்ஸ்லா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் டீசர் வீடியோவை யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். நம்ம தனுஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணி ரிலீஸ் ஆன படம் தான் நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம். இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்த ஆக்டர் ரம்யா ரங்கநாதன் ஒரு புது படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் பாரி இளவழகன் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹீரோவாக ஆக்டர் பரத் சங்கர் நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு அன்பே டயானா அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துலேருந்து செம்ம ஃபன்னான ஒரு டைட்டில் டீசர் வீடியோவையும் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் டீசர் வீடியோ ரொம்ப சூப்பராகவும் ஃபன்னாகவும் இருக்குது. யூடியூப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆமிக் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி தமிழில் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. KGF ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் மார்ச் 2 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டாக்ஸிக் படம் மார்ச் 19 ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.
ஆக்டர் அண்ட் டைரக்டர் மணிவண்ணன் அவர்கள் டைரக்ஷனில் நம்ம சத்யராஜ் அவர்கள் ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் அமைதிப்படை. அமைதிப்படை படம் அரசியலுக்கே ஒரு முன்னோடியான படம். இந்த படத்தை பார்க்குறப்ப தான் அரசியல்வாதிகளாம் இப்படிலாம் இருப்பாங்களோ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. இப்போ அமைதிப்படை படத்தை மறுபடியும் தியேட்டரில் ரீரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூடிய சீக்கிரம் எந்த டேட்டில் படத்தை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ரிலீஸ் டேட்டை நம்ம கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஹிப்ஹாப் தமிழ் ஆதி ஹீரோவை நடித்து மறுபடியும் அவரே டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் மியூசியம் முறுக்கு பார்ட் 2. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கேட்டிகா சர்மா, ஹீரோயினா மியூசியம் முறுக்கு பார்ட் 2 படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மியூசியம் முறுக்கு மூவி டீம். மியூசியம் முறுக்கு பார்ட் 2 படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பார்ட் 1 மாதிரியே பார்ட் 2வும் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். விஜய் தேவரகொண்டா அவர்கள், ராஷ்மிகா பந்தனா இவங்க 2 பேருடைய காதல் கல்யாணம் இப்போ கிராண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. அவங்க கல்யாணம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். இப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட ஆக்டர் விஜய் தேவரகொண்டா அவர்களும் ராஷ்மிகா பந்தனா அவர்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஜோடியாக ஹைதராபாத் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ எடுக்கப்பட்ட இந்த ரீசன்ட் ஃபோட்டோஸ் இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரல். அது மட்டும் இல்லாமல் விஜய் தேவரகொண்டா அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ரணபலி. ரணபலி படத்தில் ஹீரோயினா தேவரகொண்டா அவர்களுடைய ஒய்ஃப் ராஷ்மிகா பந்தனா தான் நடிச்சிருக்காங்க. இப்போ ரணபலி படத்துலேருந்து அவங்களுடைய மேரேஜ் ஸ்பெஷல் போஸ்டரையும் ஸ்பெஷலான ஒரு வீடியோ சாங்கையும் இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் அக்ஷய் குமார் அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் பூத் பங்களா. இது ஒரு ஹாரர் மூவியாக எடுத்திருக்காங்க. ஆக்டர் அக்ஷய் குமார் லீட் ரோலில் நடிச்சிருக்க இந்த ஹாரர் மூவியான பூத் பங்களா படம் ஏப்ரல் 2 தியேட்டரில் ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்காக இப்போ ஒரு அஃபிஷியல் டீசர் ஒன்று யூடியூப்பில் ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிஞ்சு. இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.